10 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அன்புமணி ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகேவோட பாரிவேந்தர் ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் இந்த மாதிரி வைக்கிறதுனால இந்திய கூட்டணி தலைவர்களோட எண்ணங்களா இப்போதைக்கு இருக்கு. பிரேமலதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கூடவும் அவங்க பேரம் பேசிட்டு இருக்கிறதா வெற்றியடை செய்ய முடியும் என்று பிராமிஸ் செஞ்சிருக்காங்க. தப்பான முடிவு எடுத்துதான் அவங்களோட ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்டிஏவில் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கூட்டணிய வந்து வெற்றி பெறணும், மீறி வெற்றி பெறணும் அப்படின்னு இருந்தா நீங்க இங்க வந்து இணைஞ்சீங்கன்னா கீழ்மட்ட தொண்டர்கள் அதான் அவருக்குமே அவரோட கட்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. HKS வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்த கேள்விகளை கேட்க போறோம். உங்களின் குரலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் கணக்கு என்ன சார்? அரசியல் கணக்கு அப்படின்னு எதுவும் நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல. பொதுவா வந்து எந்த அரசியல் கட்சிகளும் வந்து தன்னோட கூட்டணியில நிறைய வந்து கட்சிகள் இணையது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சமா தான் இருக்கும். அது அவங்களுக்கு கூடுதல் பலமா இருக்கும். ஸோ நம்ம நேற்றே இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே பிரேக்கிங் நியூஸா என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வந்துட்டு இருந்தது. ஸோ இதுல குறிப்பா என்ன நான் சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, திரு டிடிவி தினகரன் அவங்க கட்சி சார்பா இப்போ அவருக்கு வந்து ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு 5 6 ஒரு எம்எல்ஏஸ் வந்து சட்டமன்றத்தை இருக்க போறாங்க அப்படின்னா அவங்க கட்சி வளர்றதுக்கு அது ஒரு முக்கிய பங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல என்டிஏ கூட்டணியில இன்னும் எந்தெந்த கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்கு சார்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜனவரி 23 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்துல தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோட மீட்டிங் வந்து நடத்த போறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணிப்பு யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அன்புமணி ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி, அது இல்லாம நேற்று சேர்ந்த டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அது இல்லாமல் ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகேவோட பாரிவேந்தர் ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் இந்த மாதிரி பல கட்சி தலைவர்கள் வந்து நாளைக்கு மீட்டிங்ல வந்து தோண போறாங்க. பர்டிகுலரா அந்த மீட்டிங்கோட ப்ரிப்பரேஷன் அப்போ நானும் அங்க போய் மதுராந்தகத்துல அங்க வந்து ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது மாதிரி வந்து என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலம் பொருந்திய கூட்டணியா உருவாகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல துவக்கமா தெரியுது. டிஎம்கே கூட்டணிக்கு வந்து ஒரு சரியான போட்டியாளரா இந்த கூட்டணி இருக்குன்னு எனக்கு தோணுது. குறிப்பா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதுவரைக்கும் எப்படியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க சார்? திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பலம் தெரியாம அவங்க வந்து சீட்டுகளை கேட்டதா வந்து தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா குறிப்பா அவங்க வந்து 30 சட்டமன்ற தொகுதிக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு அவங்க கட்சி சார்பா கேட்டிருக்காங்க. அதோட இல்லாம ஒரு மேல் சபை உறுப்பினரா கேட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி கிட்ட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மந்திரி சபையில எங்களுக்கு வந்து இணையறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றாங்க. தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு இணை அமைச்சராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஆசையா தோணுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.44, அதாவது 1% குறைவா தான் அவங்க வந்து ஓட்டு சதவீதமே வச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இவ்வளோ தன்னுடைய தேவைகள் இவ்வளவு இருக்குன்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறதுனால ஸோ இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து இதை விரும்பல. இது மட்டும் இல்லாம அவங்க திமுகவிடமும் பேரம் பேசிட்டு இருக்கிறதா தெரிய வருது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா அணுகுமுறையா தெரியலன்றதுதான் வந்து என்டிஏ கூட்டணி தலைவர்களோட எண்ணங்களா இப்போதைக்கு இருக்கு. அவங்க வந்து இன்னுமே முடிவு பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த நிமிடம் வரைக்கும். ஸோ அவங்க வந்து
நிச்சயமா என்டிஏ கூட்டணியில தான் இணைய போறாங்க. ஆனா நாளைக்கு நடக்க போற என்டிஏ மாநாட்டுல கூட்டணி தலைவர்களோட அவங்க வரமாட்டாங்கன்னு நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். டிஎம்டிகே வேற ஏதாவது மூன்றாவது அணி அல்லது மற்ற கூட்டணியை நோக்கி நகருதா சார்? கண்டிப்பாக பிரேமலதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கூடவும் அவங்க பேரம் பேசிட்டு இருக்கிறதா வருது. சோ அவங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா 7ல இருந்து 9 சீட் வந்து கொடுக்க முடியும். ஆனா எம்பி சீட்டு ஒண்ணு கேக்குறாங்க, அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு ஒரு அசூரன்ஸும் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, இங்க நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை 5 தொகுதியாவது எங்களால உங்களை வெற்றியடை செய்ய முடியும் என்று ப்ராமிஸ் செஞ்சிருக்காங்க. இதுல என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க டிஎம்கே கூட்டணி கூடயும் பேசிட்டு இருக்காங்க, என்டிஏ கூட்டணி தலைவர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. சோ இதுதான் அவங்க வந்து இப்போதைக்கு நிலைமையில இருக்காங்க. இதுல மூணாவது அணி அமைப்பாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அந்த ஒரு முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து என்டிஏ கூட்டணி தலைவர்கள் அவங்களோட டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுன்றதுனால அவங்க ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டதா தான் எனக்கு கிடைச்ச தகவல். நீங்க வந்து இது உங்களுக்கு அதிகமா தெரியுதுன்ற மாதிரி அவங்கள சொல்லி அவங்கள அனுப்பி விட்டதாக தான் எனக்கு கிடைத்த தகவல். கடந்த தேர்தல்ல டிஎம்டிகே எடுத்த முடிவுகளை வச்சு பார்க்கும்போது இந்த முறை எந்த கூட்டணியோட சேர அதிகமா வாய்ப்பு இருக்கு சார்? ஓகே, திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை ஒரு தப்பான முடிவு எடுத்து தான் அவங்களோட ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. ஏன்னா 0.44% தான் அவங்க வந்து மொத்தமாவே எடுத்திருந்த சதவீதம். இதுதான் அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல பெரிய ஒரு பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. சரிங்களா? அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க 2 கூட்டணி கிட்டே பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே கூட்டணியும் கூட பேசிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம என்டிஏ கூட்டணி தலைவர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா அவங்க என்டிஏ கூட்டணியில தான் இணைவாங்க. அது நிச்சயமா நாளைக்கு நடக்கிற என்டிஏ கூட்டணி மாநாட்டில் இல்லை. அதன் பிறகு அடுத்த ஒரு 10-15 நாள்ல நிச்சயமா ஒரு முடிவுக்கு வந்து அவங்க என்டிஏ கூட்டணியில தான் இணைவாங்க. இப்போ என்டிஏவோட டிஎம்டிகே சேர்ந்தா அதுக்கு என்ன மாதிரியான அரசியல் லாபம் கிடைக்கும் சார்? இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்டிஏவில் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவா வந்து நான் டிஎம்கே கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலமான கூட்டணியா இருக்கு. தொடர்ந்து வந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியை வந்து வெற்றி பெறணும், மீறி வெற்றி பெறணும் அப்படின்னு இருந்தா நிச்சயமா என்டிஏ கூட்டணி ஒரு பலம் பொருந்திய கூட்டணியா இருந்தா நல்லதுதான். ஒவ்வொரு சதவீத ஓட்டுகளுமே வந்து மிக முக்கியமானதுதான் சொல்லி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்டிஏவில் இணைந்தால் ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு அணியாக மக்களிடையேவும் இந்த சமூகத்திடையும் ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு சார்? அவரும் என்டிஏ கூட்டணியில இணைய போறாரா இல்ல டிஎம்கே கூட்டணியில இணைய போறாரா? இதை பற்றின தகவல் கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா. சோ ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியா இந்த இடத்துல நான் இதை பாக்குறேன். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அப்படி வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துலயுமே பேசிட்டு இருக்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல். சோ திமுக கூட்டணியிலையும் இணையலாம் அல்லது என்டிஏ கூட்டணியிலும் இணையலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு என்டிஏ கூட்டணியில இணையறதை விட டிஎம்கே கூட்டணியில இணையறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறதா எனக்கு கிடைச்ச தகவல். கடந்த வாரத்தில் கூட அவர் வந்து இங்க ரகசியமா வந்துட்டு அந்த டிஎம்கே கூட்டணி தலைவர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எங்க கூட்டணியில நீங்க இணையறது சந்தோஷம் தான், ஆனால் எங்க கூட்டணியில ஏற்கனவே இருக்கிற திருமாவளவன் அவர்கள் நீங்களே சரி கட்டிக்குங்க, நீங்க அவரிடம் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால டாக்டர் ராமதாஸ் திருமாவளவனிடம் பேசினார். அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவே தெரிகிறது. ஆனால் திருமாவளவன் ஒரு விஷயத்தை அவருக்கு தெளிவுபடுத்தினார். ஐயா, நீங்க வந்து இங்க இணையறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்க இங்க வந்து இணைஞ்சீங்கன்னா கீழ்மட்ட தொண்டர்கள் எந்த இடத்துலயும் ஜெல் ஆக மாட்டாங்க. அது ஓட் டிரான்ஸ்பர் ஆகுமான்னு கேட்டா $1 மில்லியன் கொஸ்டின். அதனால தயவு செய்து நீங்க இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதா மறுத்ததாகவும் தகவல் வருது. அதனால ராமதாஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரு என்டிஏ கூட்டணியில இணைஞ்சாதான் அவருக்குமே அவரோட கட்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா இப்போ அப்பாவும் மகனும் சண்டையால பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் திமுக கூட்டணியில டாக்டர் ராமதாஸ் போனார்னா அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல என்னால சொல்ல முடியும். நன்றி சார், எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நேரடியா பதில் சொல்லி விறுவிறுப்பா இந்த இன்டர்வியூ செஷனை கொண்டு போனதுக்கு நன்றி. HKS வாய்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.